டிஎன்பிசியில் அதிகமாக கேட்கப்படுற ஒரு முக்கியமான தமிழ் இலக்கண கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த முக்கியமான டாபிக் எச்சம். இதில் பெயர் எச்சம், வினை எச்சம்னு நம்ம இந்த கொஸ்டினை நிறைய படித்து ஆன்சர் பண்ணியிருப்போம். ஆனால் ரெண்டுமே சில நேரத்தில் சில கன்ஃபியூஸ் நமக்கு ஏற்படுத்தும். சரி, இது எப்படி கிளாரிட்டியாக படிக்கலான்னு பாருங்கள். இந்த கொஸ்டினில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வேறுபாடுகள், தேவையான டிப்ஸ் மட்டும் இதை மட்டுமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின் எப்பவுமே நீங்கள் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. பாருங்கள், பெயர் வினை அப்படின்னா என்ன நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு பெயருங்கிறது நவுன், அதாவது ஒரு நேம். வினைங்கிறது வேர்ப், அது ஒரு ஆக்ஷன் வேர்டு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் நமக்கு நல்ல தெளிவான விளக்கம் ஏற்கனவே தெரியும். அப்போ இதே பெயர் வினையை பேஸ் பண்ணி தான் பெயர் எச்சம் வினை எச்சம்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பெயர் எச்சத்துக்கு முன்னாடி எச்சம்னா என்னங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எச்சம்னா எஞ்சி நிற்கும் சொல். அதாவது எச்சம்ங்கிறது ஒரு இன்கம்ப்ளீட், ஏதோ ஒன்று இன்கம்ப்ளீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த இன்கம்ப்ளீட்டை பேஸ் பண்ணி அந்த இன்கம்ப்ளீட் பெயருக்கானதாக இருந்தால் அது பெயரெச்சம்னும், அந்த இன்கம்ப்ளீட் வினைக்கானதாக இருந்தால் அது வினையச்சம்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த பெயரெச்சத்துக்கும் வினையச்சத்துக்கும் பொதுவாக சொல்கிற ஒரு ஜென்ரல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஆல முடிஞ்சால் அது பெயரெச்சம்னு சொல்லுவாங்க, ஈலையோ இல்லை ஊலையோ முடிஞ்சிட்டா அது வினையச்சம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை மீனிங்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணாதான் அது ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பெயரெச்சம் பார்க்கலாம். பார்த்த, பாடிய, படித்த, எழுதிய, இந்த எல்லா சொல்லுக்குமே பக்கத்தில் ஒரு சொல்லை எழுதி இதை கம்ப்ளீட் பண்ணணும்னா எந்த சொல்லு நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும்? இந்த எல்லா சொல்லுக்குமே பக்கத்தில் எழுத போகிற சொல்லு ஒரு பெயராக இருந்தால் மட்டும்தான் அது கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா பார்த்த முகம் சொல்லலாமா? முகம் ஒரு பெயர். பாடிய பறவை சொல்லலாமா? பறவை ஒரு பெயர். படித்த புத்தகம், எழுதிய கடிதம். இங்கே பெயரை தவிர வேறு எதை போட்டாலும் இது கம்ப்ளீட் ஆகாது. அதனால தான் இது பெயர் எச்சம். சரி, இது ஆள முடிஞ்சிருக்கு. அடுத்தது வினையச்சம். வினையச்சம் பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு வினை சொல்லுக்காக அது காத்திருக்கும். ஒரு வினைச்சொல்லை எழுதினா மட்டும்தான் அது கம்ப்ளீட் ஆகும். எடுத்து, கொடுத்து, முடித்து, உதித்து, தொடுத்து. யோசிச்சு பாருங்க, எடுத்துன்னு இருக்கு, எடுத்து வைத்த பொருள்னு தான் வரும். அப்போ வைத்துங்கிறது அடுத்தது ஒரு வினைச்சொல். கொடுத்து, கொடுத்து வைத்த பொருள்னு இருக்கும். அப்போ வைத்துங்கிறதும் ஒரு வினைச்சொல். முடித்து, முடித்து கொடுத்த வேலைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த முடித்துக்கு அடுத்து தொடர்ந்து வந்த கொடுத்தங்கிறது ஒரு வினைச்சொல். உதித்து, உதித்து மறைந்த சூரியனு தான் வரும். ஆக இந்த எல்லா சொற்களுமே அடுத்து ஒரு வினைச்சொல்லை மட்டுமே எதிர்பார்த்து நிற்கிறதுனால தான் இது வினையச்சம். அப்போ ஆள முடிந்த பெயருக்காக காத்திருந்தால் அது பெயரெச்சம்னும், ஊல முடிஞ்சு வினைக்காக அது காத்திருந்தால் அது வினையச்சம்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஊ அதிகமாக பயன்படுத்தப்படும், ஈயும் இருக்கும். ஈல இப்போ தேடின்னு இருக்கு, தேடி சென்ற பொருள்னு சொல்லுவோம். அப்போ தேடி, ஓடி, இது ஈல முடியுது. இதுவும் ஒரு வினைக்காக தான் காத்திருக்கு. இந்த இதில் இருக்கிற டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை மட்டும் மைண்டில் செட் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணலாம்.